அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்று நம்ம அல்மதர்ஸத்துல் சுல்தானி நிஸ்வான் பெண்கள் மதர்சாவில் இன்றைக்கி எல்லோரும் ஒரு டாபிக் எடுத்து அவங்க தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நான் பேச போகிற தலைப்பு இரக்கம், ரஹ்மா. இரக்கம் என்றது மனுஷங்களோட மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாக இருக்குது. இஸ்லாம் ஒரு கருணையின் மதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் தானே தன்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று கூறுகிறான். மிகுந்த கருணையுடையவன், பெரும் இரக்கம் கொண்டவன் என்று இதனுடைய அர்த்தம். இந்த உலகமே அல்லாஹ்வின் இரக்கத்தால் தான் இயங்குது. நாம் சுவாசிப்பதும் வாழ்வதும் உண்பது குடிப்பது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. நம்ம தவறு செய்யும் போது உடனே தண்டிக்காமல் நமக்கு அவகாசம் கொடுத்து நமக்கு இறைவன் இரக்கம் காட்டுறான். நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினா அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். நம் வீட்டில் பெற்றோர்களுடனும் குழந்தைகள் நண்பர்களுடன் கூட இரக்கம் மென்மையாக நடந்து கொள்வதே ஒரு பெரிய இரக்கம் என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா முழுவதும் இரக்கத்தோடைய உதாரணமாகவே இருக்கும். அவர்கள் சிறிய குழந்தைகளோடு விளையாடுவார்கள், அவங்கள தூக்கி கொள்வாங்க, முத்தமிடுவார்கள் என்று ஒரு முறை ஒருவர் நான் என் குழந்தையை முத்தமிட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உன் இதயத்தில் அல்லாஹ் இரக்கத்தை அகற்றிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு குழந்தை அழுதது. அந்த குழந்தையின் தாய் கவலைப்படுவாளோ என்று நினைத்து அவர்கள் தொழுகையை சுருக்கி விட்டார்கள். இதுதான் அவர்களின் இரக்கம். மற்றொரு சம்பவத்தை பார்த்தால் ஒரு பெண் ஒரு பூனைக்கு உணவு கொடுக்காமல் பூட்டிவிட்டு இறக்க செய்து விட்டாங்க. அதனால் அவளுக்கு அதுக்குரிய தண்டனையும் அல்லாஹ் கொடுத்தாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கூறுறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இஸ்லாம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் இரக்கம் காட்ட சொல்லுகிறது என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்கள் எறிந்து துன்பப்படுத்திய தாயிஃப் நகரத்தில் அந்த தாயிஃப் மக்கள் கற்களை எறிந்து அவங்கள துன்பப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களை மலைகளால் நசுக்கட்டுமா என்று அவங்க கேட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? இல்லை, அவர்களின் சந்ததியில் ஒரு நாள் ஏதாவது ஒருத்தவங்களாம் நல்லவங்களாம் மாறுவாங்க, அதனால அவங்கள மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டாங்க. இது எத்தனை பெரிய இரக்க குணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்திருக்கு. இரக்கம் என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய பலம் என்று தெரிஞ்சுக்கணும். ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்தி மன்னித்து இரக்கம் காட்டினால் அவன் அல்லாஹ்வின் முன் உயர்ந்தவனாக இருக்கிறான். நாம் சமூகத்தில் பார்த்தோம்னா பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இரக்கம் இல்லாமை. ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது. ஒரு நண்பன் மற்றும் நண்பனிடம் கருணையுடன் நடந்தால் இது நட்பு நீடிக்கும். நாம் ஏழைகளிடம் இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க. இறுதியாக நாம் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களை இரக்கத்தை நிரப்புவாயாக, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத நல்லவர்களாக எங்களை மாற்றுவாயாக யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களில் எங்களுக்கும் கொடுப்பாயாக யா அல்லாஹ் என்று நம்ம துவா செஞ்சு நம்ம ரஹ்மத்தை பெற்றுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.